சொந்தக்காரங்களாம் கூப்பிடணுமா? அதுவும் விருப்பம் தான். என்னங்கண்ணா எல்லாத்துக்கும் உன் விருப்பத்துக்கு பண்ணு சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்? இல்லைங்கண்ணா கேட்கற நேரம் கிடையாதுல்ல. ஆமாங்கண்ணா. அதனால நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடலாம். சரி. நீ என்னமோ பெரிய இதுவா எங்கேயும் இல்லாத அதிசயமா. பொண்ணு வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இல்ல, எல்லாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும், பண்றதுக்கும் நல்லா இருக்கும். அதான் சரி, செலவாவத பாதிக்கு பாதியா மீதி செலவுல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏத்தா இல்லத்தா அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. குமார் என்னென்ன நீங்க என்ன சொல்றீங்க? நடத்தலாம் சக்தி. சரிங்க வாங்கிட்டு வந்துரு. சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. வடிவ ஜவுளி எடுக்க போகும்போது நீயும் கூட போ. சரிங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, பொண்ணோட மோதிர அளவை மட்டும் சொல்லுங்க. பணம் பீரோல இருக்கு வடிவ, எடுத்துக்கோ. இருக்கட்டும் சக்தி, நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணா. ஊர்ல பெரிய மனுஷங்களா பார்த்து நேரில் சொல்லணும். நீங்க வரீங்களா அண்ணா? அண்ணா ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேங்க. அக்கா, நான் புடவை மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. இந்த கல்யாணத்தில் உனக்கு நிஜமாவே சம்மதம் தானா? சம்மதமானு கேட்டா எனக்கு சொன்ன மாதிரி கூட நிற்போம். ஹலோ, கூப்பிட்டு இருக்க போயிட்டே இருக்கீங்க? என்ன பையன், எங்க இருந்தாலும் பறந்து வருவாரு, வந்து உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவாரு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படா குமார் கல்யாணத்தை நிறுத்தலான்னு குடும்பத்தோட திட்டம் போட்டு 1008 இருக்குது. இந்த திமிரு தான் உடம்பு ஃபுல்லா இருக்கு பாத்தியா? இதான் பிரச்சனை பண்ண நினைச்சிட்டு இருக்கல. இனிமே நான் கெஞ்ச மாட்டேமா. உன்னை விட நல்ல பொண்ணா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு மளிகை கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல. வீம்புக்கு பேச நான் என் லைஃப்ல சந்தோஷமா இருக்க போறேன். நீ பாரு, கண்டிப்பா நீ கஷ்டப்படாதான் போற. போட நல்லா கேட்டுக்கோ, நான் சொன்னது நடக்கும். கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க எல்லாம் ஈஸியா என்னாலேயே டீல் பண்ண முடியும். எங்க அப்பா வரணும்னு அவசியம் இல்ல. தைரியம் தான். ஏங்க நீங்க எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராரு, சண்டை போடுறாரு. நிலத்தை நான் ஆட்டைய போட்டேன். நீங்க உங்க நிலத்தை அவர் ஆட்டை போட்டாருன்னு சொன்னா கூட நம்பலாங்க. அவன் என்னோட மாமா பையன். ஓ, அவன் வீட்டுல இருந்து எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பேச வந்தாங்க. என் அப்பா ஒத்துக்கல. அப்படியே ஒதுங்கி போக வேண்டியதானே? அதுக்கெல்லாம் அங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அவன் பண்ணுவான். விடுங்களேன். சாரிங்க, நான் உங்க பர்சனல் விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன். நோட் பண்ணீங்களா? நாம அடிக்கடி ரோட்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிய, அதனாலதான் மீட் பண்ணிட்டே இருக்கோம். என்ன ரோட்லயே சுத்துற ஆள் இல்லைங்கண்ணா. ஆளுங்க எல்லாம் காய்கறி அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு இனிமே கடை கடையா அலையணும். நீங்க பேசாம இல்ல, யாராவது தெரிஞ்சவங்க அவங்க கடையில நம்ம பொருளை வச்சு வித்து கொடுத்தா பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க. அங்க போனாலே துரத்தி விடுறாங்க. ரெக்கமெண்டேஷன் பேச்சோட பேச்சா அதையும் கேட்டுறது. சரி, உங்க அப்பா கிட்ட எப்ப உங்களுக்கு என்ன பேசணுமோ நீங்க டைரக்டா அவங்க கிட்டே பேசிக்கோங்க. என்ன ஆளை விட்டுருங்க. ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும், பாருங்க. பார்க்கலாம். போறேன். என்ன உணர்வ? ஒண்ணும் இல்லடா. இல்லையே. ஆமா, யாரும் நீ இப்ப திட்டிக்கிட்டு இருக்க? நான் யாரையும் திட்டல. மயிலோட அம்மா வந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது ஏதாவது என்ன பத்தி என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இருந்தாலும் சொல்லுமா. ஏகா, நாங்க தானே இருக்கோம். எங்க கிட்ட உனக்கு கவனிச்சியா? இல்லம்மா, நான் கவனிக்கல. நான் இப்போ ஒரு வாட்டி தானே வரேன். நான் அவ கிட்ட போய் என்னடி பிரச்சனைன்னு கேட்டேன்டா. அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு கொலையே செந்தில் லஞ்சம் வாங்கிட்டானாண்டா. அக்கா சும்மா நீ பாட்டு. என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? நான் எதுக்கு வளர போறேன்? அவ சொன்னது தானே நான் சொல்றேன். இல்லைன்னா மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பானா?
அந்த கோவத்துலதான் தெரியுமாடா, செந்தில் கிட்ட கூட கேட்க வேண்டாம்னு மீனா என்கிட்ட சொன்னாடா. என்னடா இது சாதாரண விஷயம் இல்லையேக்கா, இத கேட்காமையும் விட முடியாது. டேய், அத அவன் சொல்லிருக்கானா, இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்கானாடா. நல்ல புள்ளையா இருப்பேன்னு சொல்லிருக்கானா. அவனுக்கு கிறிஸ் கேட்காம தான் உங்க 2 பேருக்கே சொன்னேன். அவன்கிட்ட எதுவும் கேட்டு வச்சிடாதீங்க, புரியுதா? என்ன மாமா, அம்மா என்னென்னமா சொல்றாங்க? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா, நீ என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, வா. எங்கம்மா? டேய் வாடா, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், வா. செந்தில், நீ இப்படி பண்ணுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா உனக்கு? ஏமா அழுகுற? அது பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சோவே சொன்னாருடா. பணம் கொடுத்து ஏதாவது சாதிச்சா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும்னு சொன்னாரு. எனக்கு அது அப்ப புரியலடா, இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. புரியலம்மா, ஏண்டா இன்னும் அவனுக்கு புரியல? சத்தியமா எனக்கு புரியல. டேய், பொண்ணு தானடா கேக்குறேன், சொல்லுடா. லஞ்சம் வாங்குனியா இல்லையா அது சொல்லு முதல்ல. புரியுது இருக்க? டேய் டேய், என்னடா பேசுற? பொய் சொன்னேன்னு வெச்சுக்கோ, அடிச்சு பல்ல எல்லாமே சொல்லிட்டாடா. இல்லனா உனக்கு வேலை போயிருக்கும், நீ ஜெயிலுக்கு போயிட்டு யோசிச்சு அவளுக்கு உடம்பு கூட சரியில்லாம போயிருக்கடா. சொல்லுடா. இல்லம்மா, ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறவங்க 50 பேருமே வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. வேற வழி இல்ல. அரசாங்க வேலை பாக்குற எல்லாருமே பணம் வாங்கிட்டு தான் வேலை பாக்குறாங்களா? நல்லவங்களே இல்லையாடா? அவளும் இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து போற, அவ இந்த மாதிரி பண்ணாடா? அவள மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு என்னடா கேடு? பணம் வாங்கிய வேலை செஞ்சுட்டு இருக்கா அவ? இல்ல இல்ல, நான் ஒரு குழப்பாடா. டேய், அவங்க சாபம் எல்லாம் நம்மள சும்மா விடாதுடா. முடியலையே கடவுளே. இல்லம்மா, நான் அன்னைக்கு பணம்லாம் வாங்கலாம். டேய், அன்னைக்கு வாங்க ஒரு நாள் மாட்டு வந்தானேடா. டேய், இந்த விஷயம் குடுக்குறாங்க இல்லடா, அதை தாண்டி ஆசைப்படுறது தப்பு தானேடா. நம்ம நல்லா இருக்க போறோம், அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா 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 அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா, பெரிய தப்புதாம்மா. 50 பேரும் பணம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினதுனாலதாம்மா நானும் உனக்குன்னு ஒரு சுய புத்தி இல்லையாடா? தப்புதாம்மா, தப்புதான். இனிமே நான் பணம் வாங்க மாட்டேன்மா. நெஞ்சு வரி வராத குறைதா. என் பிள்ளைய அப்படிப்பட்டவன்னு நான் யோசிச்சு என்ன நம்புமா, நான் பணம் வாங்க மாட்டேன். நீ சும்மா சொல்ற, நீ சும்மா சொன்ன